friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்பெஷல் தாங்க தஹி பூரி ரெசிபி. அதாவது பானி பூரி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே பானி பூரியில தயிர் சேர்த்து நம்ம சாப்பிடுறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. அது வீட்டில் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதாவது புளிப்பு சட்னி, இதை கட்டா மீட்டா சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் புளி ஒரு 50 கிராம் அளவுள்ள புளியை ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி வடிகட்டி மண்ணெலாம் இல்லாமல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அடிகனமான பாத்திரம். இதிலேயே ஒரு 15 பேரிச்சம்பழம் நல்ல தண்ணியில் ஊற வச்சியாச்சு. அரை மணி நேரத்துக்கு ஊறி இருக்கு. அந்த பேரிச்சம்பழமை இதில் எடுத்து சேர்த்தாச்சு. இதனோட 50 கிராம் அளவுள்ள வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்பட்டதுன்னா கூட சேர்த்துக்கோங்க. அதாவது அந்த புளியோட புளிப்பு சுவையை பார்த்து சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு ஜீரகப்பொடி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நிறைய சேர்க்க வேணாம், நமக்கு இதில் இனிப்பும் புளிப்பும் தான் நிறைய தெரியணும். கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சுருங்க. ஒரு 8 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சு வெந்து வரும். நல்லா மேலே கொதிச்சு வெந்து வரும். அதுபோல் கொதிச்சு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது போல் நல்லா வேகணும். வெந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு, ஆறிடட்டும். நல்லா ஆறிடுச்சா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதனோடைய வேறு எந்த தண்ணியுமே நம்ம கலக்க வேணாம். இந்த அளவு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட இனிப்பு புளிப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி நீங்கள் அதிகமாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதற்கு அடுத்தது உருளைக்கிழங்கு. 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் துண்டுகளாக கட் பண்ணி இதனோடையே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசியணும். அந்த அளவு சாஃப்டாக வேகணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்காக இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும். இது நல்லா வெந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் தனியாக வடிகட்டி தண்ணியெல்லாம் இருத்துட்டு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சூடாக இருக்கும் போதே நீங்கள் மசிச்சிடுங்க. இதை நம்ம மசிக்க போகிறோம். ஆறிடுச்சு அப்படின்னா திரும்பவும் ரஃப் ஆகிடும். நமக்கு மசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேக வைக்கும் பொழுதே உப்பு சேர்த்தோம். இதில் இப்போ இன்னும் கொஞ்சம் அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே ஜீரகத்தூள் ஆல்ரெடி நம்ம சட்னியில் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்து இது போல் நல்லா நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப குழகுழப்பாக மசியக்கூடாது. ஆனால் நமக்கு நல்லா மசிஞ்சு இந்த உப்பு காரம் ஜீரகத்தோட ஃப்ளேவர் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இது போல் நல்லா கலந்து எடுத்து இதை தனியாக பவுலில் வச்சுருங்க. இதை நம்ம செஞ்ச அன்னைக்கே தான் யூஸ் பண்ணிட்டோம், ஸ்டோர் பண்ண முடியாது. அதற்கு அடுத்தது க்ரீன் சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 2 பச்சை மிளகாய், நீல பச்சை மிளகாய், நான் அதனால் அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதற்கு பிறகு 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவு புதினா இலைகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அதே போல் 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளும் இதில் சேர்த்துடலாம். புதினா எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு இருந்தால் தான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சட்னியும் கலர் மாறாமல் இருக்கும். சாறு பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துட வேணாம். சேர்த்து இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை ஒரு கப்பில் சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. எந்த அளவு திக்னஸ் இருக்குது பாருங்கள். இந்த சட்னியும் நம்ம அன்னைக்கே யூஸ் பண்ணிடணும். அதற்கு பிறகு புளிப்பில்லாத தயிர் எடுத்துட்டு அந்த தயிரில் சர்க்கரையும் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன் அளவு. சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் ரொம்ப புளிச்சதாக இருக்கக்கூடாது. அதே போல் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா அடித்து இது போல் நல்லா ஃபைனாக இருக்கணும். இது போல் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த சட்னி, இந்த தயிர், இது எல்லாமே நம்மளோட ரெசிபிக்கு ரொம்பவே முக்கியம்.
அதற்கு அடுத்தது ரவை. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு ரவை எடுத்திருக்கேன். இந்த 200 கிராம் அளவுக்கு ரவைக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கிறேன். மைதா மாவு நிறைய சேர்த்துட வேணாம், 3 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கெலாம் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்து பிசைவோம் இல்லைங்களா, அதே போல் தான். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பூரிக்கு நம்ம மாவு பிசைவோம் இல்லைங்களா, அது போல் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு, பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் இலகலாக பிசைய வேணாம், பூரிக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவு நல்லா பிசைய முடியுமோ அந்த அளவு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இது போல் நல்லா மாவு உருண்டு நமக்கு ரெடியாகி வரும். இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். உடனே செய்ய முடியாது, நம்ம பூரி செய்கிறதுக்காக இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியுது மாவு எந்த அளவு திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இதை ஒரு தட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவு மாவு ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். இலகலாக இருக்கக்கூடாது, இந்த அளவு மாவு நமக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். அப்போ தான் பூரிகள் நம்ம சுட்டு எடுக்கும் பொழுது நல்லா மொறுமொறுப்பாக வரும், எண்ணெயும் குடிக்காது. மாவில் நிறைய தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு பூரி சாஃப்டாக ஆகிடும், நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்காது. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து இது போல் உருண்டை எடுத்து சப்பாத்தி திரட்டுற கல் இல்லை கட்டை மணை எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் இது போல் நல்லா அழுத்தி திரட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி போல் மெல்லிஸாக திரட்ட வேணாம், பூரிக்கு நம்ம திரட்டுவோம் இல்லைங்களா, கொஞ்சம் திக்னஸ் வச்சு அது போல் நல்லா திரட்டிக்கிட்டு நம்மக்கிட்ட இது போல் ஒரு கப் இருந்ததுனாலுமே சரி, அப்படி இல்லை நீங்கள் குக்கி கட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே அதில் இது போல் ரவுண்டாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவு எடுக்கிறோம் இல்லைங்களா, மீதம் இருக்க மாவு இதை திரும்பவும் உருட்டி நம்ம பூரிகளாக செஞ்சுக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதற்கு பிறகு எண்ணெய் காய வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துட்டுருக்கு. நல்ல ஒரு சூடு ஏறின பிறகு அதில் ஒவ்வொரு பூரியாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் இது பொரிச்சு எடுக்கிறேன். பூரியை சேர்த்துட்டு அந்த பூரி மேலே இது போல் எண்ணெயை நம்ம தெளித்து விடணும். அப்போ தான் பூரி நல்லா எழும்பி வரும். இது போல் ஒரு பூரி மேலே தெளித்து விட்டு நல்லா எழும்பி வந்த பிறகு அடுத்த பூரி நம்ம சேர்க்கலாம். இது போல் நீங்கள் பொரிச்சு எடுக்கும் பொழுது எல்லா பூரியுமே நல்லா மேலெழும்பி மொறுமொறுப்பாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது போல் நல்லா புஷ்ஷுன்னு வந்தோடனே தனியாக எடுத்து வச்சிடக்கூடாது. இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகணும். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மிதமான சூட்லேயும் வைக்க வேணாம், ஹை ஃப்ளேமில் வச்சாலுமே சீக்கிரமாக அது மேலெல்லாம் கருத்து போயிடும், உள்ள மாவு வேகாது. இது போல் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நிதானமான தீயில வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த பூரியை நீங்கள் 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூரி எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பொரிச்ச பூரியை இது போல் நம்ம கையில் எடுத்து உடைக்கும் பொழுது நல்லா முறுமுறுப்பாக உடையணும். அப்போ தான் நம்ம பூரி கரெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுங்க. அதனால தான் நிதானமாக நல்லா பொரிஞ்சு மேலே அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கணும். நல்லா ஆற விடணும். ஆறின பிறகு உடைச்சாதான் இது போல் நல்லா நமக்கு உடஞ்சி வரும். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு ஸ்பூனில் எடுத்து எல்லா பூரிகள்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். நீங்கள் பூரியோட சைஸ் எந்த அளவு செஞ்சுருக்கீங்க அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல் அரை டேபிள் ஸ்பூனோ 1 டேபிள் ஸ்பூனோ வச்சுட்டு அதற்கு அடுத்தது வெள்ளை மூக்கடலை சுண்டல் வேக வச்சு எடுத்த சுண்டல், தாளிக்கெல்லாம் தேவையில்லை. வெள்ளை மூக்கடலை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சு அந்த சுண்டலை இதில் சேர்த்துக்கோங்க. சுண்டல் ஒரு 4-5 சுண்டல் ஒன்று பூரிலையும் வச்சாலுமே போதும். வச்சுட்டு நம்ம இனிப்பு புளிப்பு சட்னி செஞ்சோம் இல்லைங்களா, அந்த சட்னியை இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் செஞ்சது தானே, அதனால் நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். எல்லா பூரிகள்லையுமே இந்த சட்னியை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதாவது இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி உடனே நம்ம சாப்பிட கொடுத்துடணும், இல்லைனா பூரி ஊறி போயிடும், நல்லா மொறுமொறுப்பாக இருக்காது. நம்ம இந்த சட்னி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ செஞ்சு வச்சுருக்க அந்த க்ரீன் சட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி செய்யும்பொழுது நம்ம 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்தோம். அந்தளவு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கூடுதலாக பச்சை மிளகாய் சேர்த்துட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும், அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு தயிர் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தயிரோட
உப்பும் சர்க்கரையும் சேர்த்து அந்த தயிரை இதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ எல்லா பொரிகள் மேலேயும் நம்ம தயிரும் சேர்த்தாச்சு. தயிர் சேர்த்துட்டு இதற்கு மேலே நம்ம இன்னும் சில பொருட்கள் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா, நம்ம அந்த இனிப்பு சட்னிலையும் சேர்த்தோம், அதற்கு பிறகு உருளைக்கிழங்குலையும் சேர்த்தோம். அந்த வெறும் மிளகாய் தூளை மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். சாட் மசாலா உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்லை. சாட் மசாலா இல்லாமல் சாப்பிட்டாலுமே இது ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். என்கிட்ட இருந்தது, அதனால் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அதற்கு மேலே நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் இது போல் நம்ம தூவி விட்டுக்கலாம். வெங்காயம்லாம் கூடுதலாக கூட நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாற் போல். அதற்கு பிறகு ஓமப்பொடி இது போல் மேலே தூவிடலாங்க. இந்த ஓமப்பொடி வீட்டிலையே செஞ்சது தான். அதற்கு பிறகு தயிர் இது போல் கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூப்பரான சுவையான தஹி பூரி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம சொல்லும்போது வேணால் ரொம்ப லாங்காக தெரியும். பூரியை ஒரு நாள் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சூப்பரான, அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியான தஹி பூரி இது. நம்ம வீட்டில் இனிமேல் நாமளே செஞ்சு சாப்பிடலாம். நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இதே அளவுகள் படி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் விதவிதமான ரெசிபிஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.